பசுமாட்டுக்கு புல்லு கொடு, பாவம் போகும். இந்த ஒரு வாக்கியம் ஒரு பக்தரின் மனசில் இருந்த மாபெரும் சஞ்சலத்துக்கே முடிவு போட்ட கதை இது. வாங்க பார்க்கலாம். ஒரு செல்வந்த பக்தர் தன் காரில் ஒரு நண்பரை வெளியூருக்கு அனுப்பி வைத்தார். ஆனா துரதிருஷ்டவசமாக வழியில் ஒரு விபத்து, கார் சேதம். நண்பர் சிவலோகம். என்ன காரணமா ஒரு குடும்பம் தலைவனை இழந்துருச்சே. இந்த எண்ணமே அவரை வாட்டியது. எவ்வளவு பண உதவி செய்தாலும் இந்த இழப்புக்கு அது போதுமா? அப்போதான் ஒரு பயம், எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சோ. இந்த மனசு வலி யாரிடமும் சொல்ல முடியாதது. அதனால் அவர் சென்ற இடம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா. பெரியவா எல்லாம் பொறுமையா கேட்டார்கள். பெரியவா சொன்னார்கள், இது தெய்வாதீனமா நடந்த விஷயம். உன் எண்ணத்துல எந்த கல்மிஷமும் இல்லை. ஆனா மனசு சஞ்சலம் வந்திருக்கு. அதுக்கு பரிகாரம் வேணும். சேது ஸ்நானம் செய். சூரியோதயத்துக்கு முன்னாடி ஒரு பசுமாட்டுக்கு புல்லு கொடு. நித்தியம் சிவ தரிசனம். ஒருவேளை உணவு சிவன் கோவில்ல பிரதட்சணம் பண்ணு. இதெல்லாம் பண்ணினா பழி பாவம் போகும். அன்பர் தயங்கினார். பெரியவா, டவுன்ல பசுமாடே இல்லையே. அப்போ பெரியவா சிரித்துக்கிட்டே சொன்னார், அதனால என்ன, கோஷாலை இருக்குமே, உன்கிட்ட கார் இருக்கு. காலையில எழுந்து எல்லா பசுமாட்டுக்கும் புல்லு கொடுத்துட்டு வா. அந்த ஒரு வாக்கியம் அன்பரின் மனசுக்கு பாலை வார்த்த மாதிரி. பசுவுக்கு புல்லு கொடுத்தால் பாவம் போகும். இது பெரியவா அருள் வாக்கு. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, குருவே சரணம் சரணம்.